ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கிளாஸ் 13th வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி எக்ஸாம், நிம்ஹான்ஸ் எக்ஸாம், நார்செட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்ராட்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களாம் அந்த அப்ராட்க்கு அந்தந்த கண்ட்ரிக்கு தேவையான ப்ரோமெட்ரி எக்ஸாம், டிஹெச்ஏ இந்த மாதிரி எந்த எக்ஸாமினேஷன் எழுதணுன்னாலும் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் கண்டினியூஸாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும். இஎஸ்ஐ எக்ஸாம்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இஎஸ்ஐசி. ஸோ அதில் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறையா அனலைசிஸ் பண்ணணும். நம்மளுக்கு செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a nurse is caring for a patient with an acute myocardial infarction. The patient BP is 86/55 mmHg. The heart rate is 45 beats per minute. The ECG shows third-degree heart block. What is most appropriate intervention? Option A, start a dopamine infusion. Option B, administer atropine. Option C, give a beta blocker. Option D, prepare for transcutaneous pacing. Answer, option D, prepare for transcutaneous pacing. பேசிங்னா வேக கட்டுப்பாடு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக், அதுக்கு நம்மளோட இன்டர்வென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹார்ட் பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட் பிளாக்னா பிளாக்கேஜ் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏதாவது பிளாக்கேஜ் வருதில்ல, தட் இஸ் கால்ட் ஹார்ட் பிளாக். இதுலேயே கொஞ்சம் டிகிரிஸ்லாம் இருக்குது, ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு. இங்கே தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் அப்படின்னா இது ரொம்ப மோஸ்ட் சிவியரான ஒன்று. தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்னா அது எதுக்கு இடையில வரும்னா, த கண்டக்ஷன் பிளாக் பிட்வீன் த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட்ஸ் அண்டு பண்டில் ஆஃப் ஹிஸ், இது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடியது தான். ஸோ இதுக்கு என்ன மெயினான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட. ஸோ ஹியர் யூஸிங் டிரான்ஸ்கியூட்டேனியஸ் பேசிங். இந்த டிரான்ஸ்கியூட்டேனியஸ் பேசிங், தட் மீன்ஸ் டிசிபி, இந்த மெஷின் என்ன பண்ணும்னா, யூஸ்டு டு ட்ரீட் த அரித்மியா ஆஃப் த பேஷண்ட் ஹார்ட். ஓகே, and also the TCP stabilize the patient heart rate and perfusion also. Second question, a nurse is caring for a patient with septic shock. The patient BP is 70/42 mmHg. Despite receiving fluid resuscitation, which medication should the nurse anticipate administering next? Option A, epinephrine. Option B, dobutamine. Option C, norepinephrine. Option D, dopamine. Answer, option C, norepinephrine. Here norepinephrine is also known as noradrenaline. It is a first line drug of choice for septic shock. இந்த அட்ரினலின் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பேஷண்ட்டோட பிபி ரொம்ப லோவாக இருக்குன்னா அதை ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டு ரேஸ் த பிபி இன் பேஷண்ட் வித் சிவியர் அக்யூட் ஹைப்போடென்ஷன், அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. தென் டு ட்ரீட் த லைஃப் த்ரெட்டனிங் லோ பிபி அண்ட் ஆல்சோ இட் கேன் பி யூஸ்டு இன் த அக்யூட் ஆஸ்துமா, சிவியர் அக்யூட் ஆஸ்துமா, சிவியர் அலர்ஜிக் கண்டிஷன், அந்த சமயத்திலலாம் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக பிபியை ரேஸ் பண்ணும். தேர்ட் கொஸ்டின், a patient undergoing radiation implantation for bladder cancer treatment requires what intervention for effective care? Option A, monitor closely for cystitis signs. Option B, dispose urine in a designated container. Option C, arrange a private room. Option D, encourage limited fluid intake. Answer, option A, monitor closely for cystitis signs. இங்கே பிளாடர் கேன்சர் வந்திருக்கனால, ஸோ பிளாடரில் ஏதாவது இன்ஃபெக்ஷனுக்கான சைன்ஸ் இருக்கா இல்லையா அதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஃபோர்த் கொஸ்டின்,
A client is prescribed digoxin for heart failure. What is the nurse's priority action before administering digoxin tablet? Option A. Counting the client's radial pulse for 1 full minute. Option B. Ensuring the client is NPO. Option C. Assessing the client's electrolyte level. Option D. Checking the client's blood pressure. Answer option C. Assessing the client's electrolyte level. மெயினாக வந்து சீரம் பொட்டாசியம் லெவல் வந்து செக் பண்ணிடணும். இங்கே இஃப் த டிக்ரீஸ் பொட்டாசியம் லெவல் தட் லீட்ஸ் டு ரிஸ்க் ஆஃப் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி. இப்போ டிஜாக்சின் டேப்லெட் எடுக்கும்போது பேஷண்ட் வந்து ஹைப்போகலிமியா போக சான்சஸ் இருக்குது. ஹைப்போகலிமியாவோட மெயின் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மசில் வீக்னஸ் அண்டு கார்டியாக் ரிதம் அப்னார்மாலிட்டிஸை காஸ் பண்ணும். ஸோ before giving digoxin, first you should check serum electrolyte, mainly the serum potassium level. செகண்டாக வந்து என்ன செக் பண்ணோன்னா ஒரு ஃபுல் 1 மினிட்க்கு வந்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணணும். இதே ஹார்ட் பீட் வந்து லெஸ் தென் 60 இருக்குன்னா அந்த பேஷண்ட்க்கு வந்து டிஜாக்சின் டேப்லெட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டிஜாக்சின் டேப்லெட் வந்து பிராடிகார்டியாவை காஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி பேஷண்ட் 60 பிலோ 60ல் இருக்கும்போது இது இன்னும் பிராடி காஸ் பண்ணால் பேஷண்ட் மேபி கோ ஃபார் டெத்து. அதே சேம் டைமில் டிஜாக்சின் டேப்லெட் கொடுக்குறோம்னா நம்மளுக்கு டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதான் மெயினாக வந்து நர்சஸ் ரோல். சம்டைம்ஸ் கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், வாட் இஸ் த மெயின் நர்சஸ் ரோல் வைல் கிவிங் த டிஜாக்சின் டேப்லெட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு டிஜாக்சின் டாக்ஸிசிட்டினால என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா கன்ஃபியூஷன், இர்ரெகுலர் பல்ஸு, ஃபாஸ்ட் ஹார்ட் பீட்டு, விஷன் சேஞ்சஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் சியும் கரெக்டு. இப்போ அசஸ் த எலக்ட்ரோலைட் லெவல் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் சி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 5th question. Branches of left coronary artery are all of the following except option A left diagonal artery, option B left atrial artery, option C anterior intraventricular branch, option D posterior intraventricular branch. Answer option D posterior intraventricular branch. 6th question. The average hemoglobin content of human blood is option A 8 to 10 gram, option B 16 to 20 gram, option C 18 to 23 gram, option D 14 to 16 gram per dl. Answer option D 14 to 16 gram per dl. 7th question. Drug that bind the ions of heavy metals to form a stable non-toxic compound which can be easily excreted by kidney is option A antibodies, option B chelating agent, option C anti-metabolite, option D TNF agent. Answer option B chelating agent. It is a chemical compound. 8th question. When you are examining a 6-week postpartum woman, you find that she has been progressing through a healthy postpartum period. What would be her fundal height during the current visit? Option A 6 finger breadths below the umbilicus. Option B 4 cm below the top of the iliac crest. Option C no longer palpable over the symphysis pubis. Option D still palpable above her pubic hairline. Answer option C no longer palpable over the symphysis pubis. 9th question. 2 hours after delivery, the nurse finds that a client's fundus is shifted to the right and 2 fingers above the umbilicus. This would indicate option A full bladder, option B impending bleeding, option C retained sequidine, option D a normal process.
Answer option A, full bladder. 10th question. MMR vaccine provide protection against all except option A, rubeola, option B, rubella, option C, mumps, option D, meningitis. Answer option D, meningitis. First MMRனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். mumps, measles, rubella. Here rubella is otherwise known as German measles or third day measles. Rubeola is also known as 10-day measles. Mumps is also known as viral parotiditis. ஓகே, இங்கே எம்எம்ஆர் வேக்சினோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 2 to 8 degree Celsius. இது வந்து கன்ஸ்டிடியூட் பண்ணி 8 hours யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் டோஸ் வந்து 1.5 years 1 to 1.5 years கொடுக்கலாம். செகண்ட் டோஸ் வந்து 4 to 6 years கொடுக்கணும். தேர்ட் டோஸ் வந்து ஏதாவது அவுட் பிரேக் இருந்தால் அந்த டைமில் வந்து இந்த எம்எம்ஆர் வேக்சின் அட்மினிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி சைட் பார்த்திங்கன்னா ஐஎம்ஆர் சப்கியூட்டேனியஸ், அதாவது அப்பர் ஆர்மில் இல்லைனா ஆண்ட்ரோலேட்ரல் அஸ்பெக்ட் ஆஃப் தை. 11th question. What is the functions of the pancreas in the human body? Option A, regulation of blood pressure. Option B, muscle contraction. Option C, immune defense. Option D, oxygen transport. Answer option A, regulation of blood pressure. I think எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 12th question. Which of the following treatments is given for sickle cell anemia? Option A, insulin. Option B, antibiotics. Option C, hydroxyurea. Option D, both A and B. Answer option C, hydroxyurea. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிக்கிள் செல் அனிமியாவுக்கு தான் இங்கே ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. சிக்கிள் செல் அனிமியானா என்னென்னா மிஸ் சேப்பன் அண்டு பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசி. இந்த ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகி அது பிளாக் பண்ணும் பிளட் ஃப்ளோவை. ஸோ அதனால் பேஷண்ட்க்கு வந்து பெயின் இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா hydroxyurea. The hydroxyurea is a anti-metabolites and also the hydroxyurea treat the cancer and also growing and stopping the growth of cancer cell in your body. இப்போ ஒருத்தவங்களோட பாடியில் கேன்சர் செல் வந்து க்ரோவ் ஆகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் சிக்கிள் ஷேப்டு ஆர்பிசி. 13th question. A woman is admitted to the hospital with a ruptured ectopic pregnancy. A laparotomy is scheduled. Preoperatively, which of the following goals is most important for the nurse to include on the client's plan of care? Option A, pain relief. Option B, fluid replacement. Option C, emotional support. Option D, respiratory therapy. Answer option B, fluid replacement. 14th question. Which hormone is responsible for promoting water reabsorption in the kidneys and increasing blood pressure? Option A, epinephrine. Option B, cortisol. Option C, aldosterone. Option D, thyroxine. Answer option C, aldosterone. 15th question. The adrenal glands are located on the top of which organs in the human body? Option A, liver. Option B, heart. Option C, lungs. Option D, kidneys. Answer option D, kidneys. 16th question. The client is monitoring a child following a tonsillectomy. Which finding would indicate that the child is bleeding? Option A, restlessness. Option B, complaints of discomfort. Option C, a decreased pulse rate. Option D, an elevation in blood pressure. Answer option A, restlessness. 17th question. Which of the following is an absolute contraindication to IUD insertion? Option A, history of previous pelvic inflammatory disease.
Option B. Unexplained vaginal bleeding. Option C. Previous ectopic pregnancy. Option D. HIV positive status. Answer. Option B. Unexplained vaginal bleeding. 18th question. All of the following regarding non-scalpel vasectomy are correct except option A. Recanalization is possible. Option B. Sterility immediately after vasectomy. Option C. Sexual function following healing is rarely affected. Option D. Hematoma in up to 5% of subjects may occur. Answer. Option B. Sterility immediately after vasectomy. 19th question. Identify the procedure. Option A. Bowel irrigation. Option B. Bladder irrigation. Option C. Peritoneal dialysis. Option D. Enema administration. All of you see the picture. Answer. Option C. Peritoneal dialysis. 20th question. Identify the image. Option A. Pulseless ventricular tachycardia. Option B. Ventricular tachycardia. Option C. Atrial fibrillation. Option D. Ventricular fibrillation. Answer. Option D. Ventricular fibrillation. Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்